உலக கோப்பையா ஃபைனலா எங்களுக்கு பயமா துளி கூட இல்லப்பா. பிளாக் கேட்ஸ் அடிச்சு தும்சம் பண்ணி வேற ரகமா ஆக்கி இன்னைக்கு நியூசிலாந்த 96 ரன் வித்தியாசத்துல வீழ்த்துறது மட்டும் இல்லாம இந்தியா 3வது முறையா சாம்பியன் ஆயிருக்காங்க. இந்தியாவுக்கு வேற லெவல் சல்யூட் அடிக்க மொத்தம். ஐசிசி T20 உலகக்கோப்பை இறுதி போட்டி இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து இன்னைக்கு நரேந்திர மோடி ஸ்டேடியத்துல பல பரீட்சை செஞ்சாங்க. இதுல இன்னைக்கு டாஸ் வின் சாண்ட்னர் நாங்க முதல்ல பவுல் பண்றோம் அப்படி டிசிஷன் எடுத்திருந்தாரு. பிளஸ் அந்த ஒரு டிசிஷன்லயே அவங்களுக்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்த போதுன்னு அப்ப அவருக்கு தெரியவே இல்லை. பிளஸ் அதுக்கப்புறம் பேட்டிங் பிடிக்க ஆரம்பிச்ச நம்ம பசங்க இந்தியா இன்னைக்கு வேற ரகமா ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி ஆகணும். அதுவும் சேட்டன் பேக் டு பேக் ஃபயர் ஆகி இந்தியன் டீமுக்கு செம்மையான ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது மட்டும் இல்லாம இந்திய அணிக்கு ஒரு ஃபயரிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. பிளஸ் அவரு மட்டும் இன்னைக்கு ஒரு அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தலாங்க. இந்த வேர்ல்டு கப்ல அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்த அபிஷேக் சர்மா கடைசி மேட்ச் இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான மேட்ச். அப்படிப்பட்ட இந்த ஃபைனல்ல இன்னைக்கு அவரும் பயங்கரமான ஒரு ஃபயர் ஆகியிருக்காரு. பிளஸ் அவரோட வீக்னஸான ஓவர் அந்த ஆஃப் ஸ்பின்க்கு எதிராக இன்னைக்கு மெச்சூரிட்டி லெவல் காமிச்சு பிளஸ் அதுக்கப்புறம் வந்த ஓவர் எல்லாம் போட்டு பிரின்னு பிரிச்சது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு இன்னைக்கு டாமினேட் பண்ணாங்க. ஓப்பனிங்ல இவங்க 2 பேர்த்தோட பார்ட்னர்ஷிப் வேற லெவலா சும்மா கிளாஸா இருந்ததுன்னு சொல்லி ஆகணும். பிளஸ் அதுக்கப்புறம் இஷான் கிஷன் நீங்க மட்டும்தான் பொழப்பீங்களா, நானும் சேர்ந்து சும்மா பொழந்து கட்டுவியான போட்டு பொலன்னு பொழக்க ஆரம்பிச்சாங்க. நியூசிலாந்தால இந்தியா நம்ம பசங்களை கண்ட்ரோல் கொஞ்சம் கூட பண்ணவே முடியல. 15 ஓவருக்குலாம் 200 ரன் ரீச் பண்ணிட்டாங்க. நம்ம பசங்க சும்மா வேற ரகமா இருந்தது. ஒரு பக்கம் சஞ்சு சாம்சன் ஆஃப் செஞ்சுரி, இன்னொரு பக்கம் அபிஷேக் சர்மா ஆஃப் செஞ்சுரி, இஷான் கிஷன் ஆஃப் செஞ்சுரின்ட்டு சூப்பரா போயிட்டு இருக்கும் போது பிளஸ் சஞ்சு இன்னைக்காவது ஒரு வேர்ல்டு கப்ல ஒரு 100 அடிப்பாருன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த தருணத்துல மறுபடியும் போன மேட்ச்ல மாதிரி ஒரு 89 அவுட் ஆயிட்டு போனார். பிளஸ் கடைசியில பாத்தீங்கன்னா சிவம் துபேவோட ஒரு அதிரடியான ஒரு பினிஷிங்கால பாத்தீங்கன்னா இந்தியா 255ங்கிற ஒரு இமாலய இலக்கு இன்னைக்கு ஃபைட்டிங்கா போட்டாங்க. ஓகே, 255 ரன் அடிக்கிற அப்படி பெரிய ஸ்கோர் அடிக்கிறது ரொம்ப 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 ரேரு. எக்ஸ்பெஷலி அவங்களோட ஃபின்னாலன் டிம் சைஃபர்ட் அவங்களோட அந்த ஓப்பனிங் பேரை பிரிச்சா இந்த பெரிய ஸ்கோரை அவங்கள சேஸ் பண்ற ரொம்ப கஷ்டம். அவங்க மட்டும் நின்றுட்டாங்க அப்படின்னா இந்த ஸ்கோர் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதாரண ஸ்கோரா தெரிஞ்சிருக்கும். பிளஸ் அதற்கு இந்தியா செக்கை இன்னைக்கு வச்சாங்கன்னு சொல்லி அவனும் ஃபில் ஆலண்டோட விக்கெட்டை நம்மளோட அக்சர் பட்டேல் ஆரம்பத்துல தூக்கி வச்சாருங்க. அதுக்கப்புறம் நியூசிலாந்தால கொஞ்சம் கூட எந்திரிக்க முடியவே இல்லை. அதுக்கப்புறம் பும்ரா, அக்சர் பட்டேல், வருண் அப்படின்ட்டு எல்லாருமே அவங்கவுங்க பங்குக்கு விக்கெட் மாயா ஜலத்தை சும்மா பொழிஞ்சு தள்ளாங்க. நியூசிலாந்தால ஒண்ணுமே பண்ண முடியல. கடைசியில பார்த்தீங்கன்னா ஜஸ்பீத் பும்ரா ஒரு அட்டாக்கிங் பவுலிங் பிளஸ் அக்சர் பட்டேல் ஒரு அட்டாக்கிங் பவுலிங்கை தாக்கு பிடிக்க முடியாம நியூசிலாந்து அணி 159 ரன்னுக்குலாம் இன்னைக்கு பொட்டலம் ஆனாங்க. இந்த 159 ரனுக்கு ஆல் அவுட் ஆனது மட்டும் இல்லாம 96 ரன் வித்தியாசத்துல ஒரு இமாலய வெற்றி இந்தியா பெற்றது மட்டும் இல்லாம 3வது டைமா இந்த உலக சாம்பியன் ஆயிருக்காங்க. பிளஸ் போன தடவை இந்தியா தான் கப்பை ஜெயிச்சோம். டிஃபெண்டிங் இந்த முறையும் நம்ம கப்பை ஜெயிச்சிருக்கோம். பிளஸ் சொந்த மண்ணில் எந்த ஒரு நாடு இது வரைக்கும் கப்பை ஜெயிச்சதே கிடையாது. அந்த ஒரு சரித்திரத்தை படைச்சிருக்கோம். நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் 2023 வாங்கல அட்டிக்கு இப்ப தக்க பதிலடி நம்ம இந்த நாட்டுக்கு எதிராக ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இவங்க தானா சிக்கிக்கிட்டாங்க. ஓகே, இந்த இந்தியா உலகக்கோப்பை வெற்றியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டிங் மாதிரி கொடுத்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.